தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் இன்று நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அடுத்ததாக பார்த்தா நம்ம இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருந்தது என்னன்னா, அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து அந்த பேசின ஒன்று தான். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை காங்கிரஸ் இதில் ஏஏ வச்சு இவங்க அப்படியே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உதாரணமாக ராகுல் பாஜக முக்கியமான முக்கியமான ஆள் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டாரு, எம்பி ஒருத்தரை. ஸோ அது ரொம்ப விமர்சனமானுச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். இல்லை அதாவது முதல்ல இந்த அரசியல் சட்டத்தை பற்றி 2 நாள் விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அதானி விஷயம் தான் முதல்ல அதுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கல. அப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அரசியல் சட்டம் 75 வருஷம் ஆச்சு அதை அமுல்படுத்தி அதை அந்த இதை கொண்டாடணும்னு சொன்னாங்க. அதுக்கு 2 நாள் விவாதம் வைக்கணும்னாங்க, விவாதம் வச்சாங்க. அந்த விவாதத்தில் முழுக்க பாஜக தரப்பில் பேசினவங்க எல்லாமே சாவர்கரை பற்றி, கோல்வால்கரை பற்றி எல்லாம் பேசியிருந்தாங்க. சாவர்கர்னா அவர் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்காதவர். அவர் நம்ம நாட்டுக்கு அம்பேத்கர் சொன்ன அரசியல் சட்டம் ஒத்து வராது, மனுஸ்மிருதி தான் ஒத்து வரும், மனுஸ்மிருதி மக்களை பிரிக்கிற மனுஸ்மிருதி தான் நமக்கு ஒத்து வரும்னு சொன்னவர் தான் வீர சாவர்கர். அவரை பற்றி தான் பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து எதிர்கட்சி தரப்புலேருந்து அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அதுதான் முடிவா பேசும்போது அமித்ஷா எப்போ பாருன்னு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், அதுக்கு பதிலாக சாமி பேரை சொன்னால் சொர்க்கத்துக்காவது போகலாம். அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு நீங்கள் சொல்கிறது. சாமி பேரை சொன்னால் சொர்க்கத்துக்காவது போகலாம். அம்பேத்கருக்கு காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல, அம்பேத்கர் 52 அவங்கள எலெக்ஷனில் தோக்கடிச்சிங்க, அம்பேத்கருக்கு நீங்கள் இது பாரத ரத்னா கொடுக்கவே இல்லை, அந்த மாதிரி அம்பேத்கர் படத்தை நீங்கள் சென்ட்ரல் ஹால் அசம்பிளியில் திறக்கவே இல்லை, நாங்கள் அம்பேத்கர் வசித்த இடத்துல வாழ்ந்த இடத்துலலாம் அந்த அந்த இடங்களெல்லாம் நாங்கள் நினைவாலயமாக மாற்றிருக்கோம், அது இதுன்னு அவங்க சொன்னாங்க. எல்லாமே அவர் காங்கிரஸ் எதுவும் செய்யலைன்னு சொல்றது கூட கரெக்ட். காங்கிரஸ் உட்கட்சி பாலிடிக்ஸ், அம்பேத்கர் நேருக்கும் அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் அதில் ஏதோ நடந்திருக்கும், அதை அவங்க எடுத்து சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டும். நான் சொல்றது என்னன்னா, காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள பாலிடிக்ஸ் வேற, உங்களுக்கும் அம்பேத்கருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வேற. உங்களுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் அம்பேத்கர், நீங்க சித்தாந்த ரீதியாக அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் யாரு? பாஜக. ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னாரு? சமநீதி, சமத்துவம், சமூக நீதி சொன்னார். உங்களுக்கு அது உடன்பாடா? சாதி பேதமற்ற ஒரு சமுதாயம் சொன்னார், அது உங்களுக்கு உடன்பாடா? உங்க கோல்வால்கர் என்ன சொன்னார்? சமூகத்தில் 4 அடுக்குகள் அப்படியே இருக்கணும், அப்பதான் சமுதாயத்தில் அமைதி நிலவுனார். அப்போ நீங்க அம்பேத்கரோட இதை ஏற்றுக்கிறீங்களா? இடஒதுக்கீடு அம்பேத்கரோட உயிர் மூச்சான ஒரு கொள்கை, நீங்க ஏற்றுக்கிறீங்களா? பல்வேறு சமயங்களில் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இடஒதுக்கீடை பற்றி, இடஒதுக்கீடை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. 2வது வருமானத்துக்கு அடிப்படையில் இடஒதுக்கீடு அம்பேத்கர் சொன்ன விஷயமா? அரசியல் சட்டத்தை மாற்றி நீங்க கொண்டீங்கல்ல, அது அம்பேத்கர் சொன்ன விஷயமா? அது அம்பேத்கர் சொல்லாத விஷயம். இன்னைக்கு ரோஹிங்டன் நரிமன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னாரு? அந்த வருமானத்தை வச்சு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கறது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொன்னார். அப்போ அரசியல் சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அமித்ஷாவுக்கு மனசில் இருக்கிற பூனைக்குட்டி வெளியே விட்டது. அம்பேத்கரை பற்றி அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அது வெளியில் வந்துடுச்சு. அவர் என்ன சொன்னார்? பிறக்கும்போது இந்துவாக பிறந்தனால் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற ஒரு இதா? இவங்களுக்கு ஏற்றதே கிடையாது. கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டா மாறுபட்டது. அதனால அதே மாதிரி அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட்வெல், அதாவது இந்துக்களுக்கு இந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, திருமணம் போன்ற விஷயங்கள்ல உரிமை இருக்குல்ல, அதெல்லாம் 52 கொண்டு வந்த போது காங்கிரஸ்ல இருந்த வலதுசாரிகளும் எழுத்தாங்க, ஆர்எஸ்எஸ் கடுமையாக எழுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் கடுமையாக எழுத்தது மட்டுமில்ல, அங்க ராம்லீலா கிரவுண்ட்ல அம்பேத்கர் படத்தை எரிச்சாங்க. ஆர்எஸ்எஸ் யார்? எல்லாம் மோடி அமித்ஷாவோட மூதாதையர்கள் தான், வேற யார்? அவங்க வழியில அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மூதாதையர்கள் தான் எரிச்சாங்க. இவங்க நேரு பத்தி பேசுறாங்கல்ல, இவங்க மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? அம்பேத்கர் படத்தை எரிச்சாங்கல்ல. அதனால தத்துவார்த்த ரீதியில பாஜகவும் அம்பேத்கரும் நேர் எதிரெதிராக இருக்கிறவங்க. காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள பிரச்சனைன்றது வேற, அது அரசியல் ரீதியானது. அது ஜாதி ரீதியானதோ சித்தாந்த ரீதியானது கிடையாது. அது அரசியல். நேருக்கு அம்பேத்கர் சில விஷயங்கள் பிடிக்காத இருந்துக்கலாம், அவர் ரொம்ப ஸ்லோவாக செயல்பட்டாருன்னு அவர் நேரு நினச்சிருக்கலாம். அப்புறம் அம்பேத்கரோட அந்த இந்து கோட் பில்ல 56 அவர் இறந்து போகிற பிறகு 2-3 பார்ட்டாக பிரித்து அதை நிறைவேற்றியது நேரு தான் நிறைவேற்றினார். அப்போ காங்கிரஸில் உள்ள இருந்த வலதுசாரிகளே சதி பண்ணாங்க அம்பேத்கருக்கு எதிராக. அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் வெளியிலேருந்து போராடினாங்க. ஸோ இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் நீங்கள் நேருவை பற்றி சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் வரலாறு. ஸோ நீங்கள் சித்தாந்த ரீதியில் பாஜக அம்பேத்கருக்கு நேர் எதிரானவங்க சார். அதனால் இவங்க மனசுக்குள்ள இருந்த பூனை குட்டி அன்றைக்கி அமித்ஷா மூலமாக வெளில வந்துடுச்சு. அதான் எதுவரையும் கரெக்ட் அமித்ஷான்னா, காங்கிரஸை பற்றி சொன்னது கூட ஓகே. ஆனால் இன்னும் அம்பேத்கர் சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு, அதுவரையும் கூட கரெக்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தா நீங்கள் மோட்சத்துக்கு போயிருக்கலாம்னு சொன்னீங்களே, அதுதான் தப்பு. அப்போது அம்பேத்கர் பேரை சொல்கிறதே வேஸ்ட்டு. அவரெல்லாம் ஒரு வஞ்சனா, அவர் பேர் ஏன்னு சொல்கிறீங்க?
அந்த டோன்ல தானே அது போகுது. அவரை நீங்க இழிவுபடுத்துறீங்கல்ல, அப்படிதான் உங்க அர்த்தம். ஆக்சுவலா அவர் அதான் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. அவர் பேரை ஏன் சொல்றீங்க? அவர் அதுக்கு தகுதியானவரா? எவ்வளவு கேள்வி பின்னாடி வருது பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் அம்பேத்கரை பத்தி ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு கூட ஜாலரா போடுறாங்க ஜி.கே. வாசன்லாம். எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட், அவர் அப்படின்னு சொல்லவே இல்லைன்ட்டு. ஜி.கே. வாசன்லாம் காங்கிரஸ் பரம்பரையிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து பதவியை அனுபவிச்சுட்டு ஜி.கே. வாசன்லாம் இப்படி பேசலாமா? ஒரு பதவிக்காக இப்படி பேசலாமா? அன்னைக்கு வந்து அவர் பேசினது ராஜ்யசபால ஜி.கே. வாசனும் அங்கே தான் இருந்தார், அவரும் பார்த்துருப்பாரு. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் மாறி எப்படி சார் மாற்றிடுவாங்க? ராஜ்யசபா டிவியில் வெளில வந்திருக்குல்ல, எப்படி சார் மாற்றுவாங்க? பார்லிமெண்ட் டிவியில் வெளில வந்திருக்கும்ல, மாற்ற முடியும் சார்? மாற்றவே முடியாது. அன்னைக்கு எல்லா சேனல்லையும் அதை போட்டாங்கல்ல, எல்லா சேனல்லையும் அதை வந்தது இல்லை. அது ஏஐ பார்த்தா ஏஐன்னு தெரியுமா? உடனே வருது, ஆன்லைன்லேயே லைவ்ல போகுது இல்லை, லைவ்ல போகிறத மறுபடியும் போட்டு காமிச்சாங்கல்ல. எப்படி நீங்கள் அது ஏஐ சொல்ல முடியும்? இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? அதை திசை திருப்பறதுக்காக இவங்க ஒரு கலாட்டா பண்ணா நீங்க ஒரு கலாட்டா பண்றீங்க. அந்த இஷ்யூ தான் இப்ப பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து எங்களை தாக்கிட்டாங்க, ராகுல் காந்தி தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி பிஜேபி மேல அமித்ஷா மேல அது விமர்சனம் தான் நேஷனல் மீடியா முழுக்க பேசு பொருளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப காங்கிரஸ் இவங்களை தாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கட்டு போட்டு படுத்து கிடக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இது திசை திருப்புற வேலை. ரொம்ப டேமேஜ் நடந்து போச்சு சார். பாஜகவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் உள்ள பூந்து டிஃபெண்ட் பண்றாரு அமித்ஷாவை. ரொம்ப டேமேஜ் நடந்து போனோன்னே அவங்களுக்கு நாடு முழுக்க வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு எப்படி திசை திருப்புறதுன்னு பார்த்தாங்க. பார்லிமெண்ட் வாசல்ல ஊழல் நுழையிற இடத்துல மறியல் பண்றாங்க. பாஜக காங்கிரஸை பத்தி மறியல் பண்றாங்க. காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. இவங்களும் மறியல் பண்றாங்க. இவங்க உள்ள போகும்போது அவங்க தடுக்கிறாங்க. அவங்க பிஜேபி எந்த இடத்துல மறியல் பண்றானோ, போராட்டம் நடத்துறானோ, அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆனா பிஜேபி மட்டும் அந்த வாசல்ல மறிச்சு நின்று போராட்டம் நடத்துறான். அப்ப இவங்களுக்கு வழிவிடாத அவன் நிக்கிறான். இவங்க போகும்போது அவங்க தள்ளுறாங்க பிடிச்சி. தள்ளு முள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார். அதுக்கு கேமராவை போடுங்க, சிசிடிவியை போடுங்க, எல்லாம் தெரியும்னு காங்கிரஸ்ல தைரியமா சொல்றாங்க. அந்த சிசிடிவி என்ன ஆகும் தெரியாது நமக்கு பின்னாடி. ஸோ அதனால சொல்றாங்க. ஆனா அவங்க வழக்கு கொடுத்து ராகுல் காந்தி மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. கார்கே அவர் காலை என்ன தள்ளிட்டாங்க, எனக்கு கால் இதாகிடுச்சு, அடிபட்டுச்சுன்னு சொல்றாரு. அவர் ஒரு கேஸ் கொடுக்குறாரு, அது வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ நியாயமா இருந்தால் ரெண்டுத்தையும் தானே பதிவு பண்ணணும், விசாரிக்கணும்ல. இப்போ கிரைம் பிரான்ச்சில் கொடுத்து நீங்கள் ராகுல் காந்தியை இன்னைக்கோ நாளைக்கு கூட அரெஸ்ட் பண்ணலாம், சொல்ல முடியாது. இல்லை உரிமை பிரச்சனை கூட வந்து அவர் பதவி தூக்குற மாதிரி ஏதோ விஷயத்தை கூட ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மோடி குறித்து பேசுனதுல அவருடைய பதவி போன மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்போ அடுத்து நிறைய பேர் எடுக்கக்கூடிய விஷயம்னா, இல்லை ராகுல் காந்தி குறி வைக்கப்படுறாரு, அவரோட உயிர் கூட ஆபத்து கூட இருக்கும் இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போவாங்களா? இல்லை, உயிருக்கு ஆபத்து அதெல்லாம் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்க முடியாது. அவர் பதவியை பிடுங்கிறதுக்கான விஷயம் நடக்கும். பொதுவாகவே சார், இந்திரா காந்தி குடும்பத்தில் வந்து இந்திரா காந்திக்கும் உயிருக்கு ஆபத்து இருந்து, ராஜீவ் காந்திக்கும் ஒரு ஆபத்து இருந்து, அப்படிதான் இறந்து போனாங்க. கேள்விகள், அவங்களுடைய கேள்விகள் எல்லாமே பாஜக நோக்கி தான் இருந்துச்சு. அவங்க குடும்பம் ஏற்கனவே 2 பேர் இழந்திருக்கு சார். அதனால இவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன், அந்த இடத்துக்குள்ளார இப்ப இந்திரா காந்திக்கு இருந்த அதே ஒரு அச்சுறுத்தல், முன்னாடி அவங்க பசங்களுக்கு இருந்த அதே அச்சுறுத்தல் இப்போ இந்திரா காந்தி பேரனா இருக்கிற இவருக்கும் வந்துட்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான அச்சுறுத்தல் வரதை விட இவருக்கு தற்சமயத்துக்கு வந்து பதவி பறிப்பு அச்சுறுத்தல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படியாவது ஒரு பதவியை பறிச்சுன்னு தான் பாஜக இருக்காங்க. ஏதாவது ஒரு கேஸை போட்டு 2 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுத்தாங்கன்னா பதவியை பறிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது 2வது பார்லிமெண்ட்டுக்கு வெளியில, அவைக்குள்ள நடக்கல, வெளியில் நடந்தது. ஸோ எந்த அளவுக்கு உரிமை பிரச்சனை இதில் வரும், பார்லிமெண்ட் வளாகம் முழுக்க ஸ்பீக்கரோட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட இது உரிமை பிரச்சனைலாம் எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் பாஜக நினைச்சா எப்படி வேணா சட்டத்தை மாற்றி என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் மூலமாக இவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவருக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடைச்சதுன்னா ஒரு பதவியை பறிக்கலான்ற எண்ணத்தில் கூட அவங்க இருப்பாங்க, சொல்ல முடியாது. லாங் இன்னும் 1 வருஷம் கழிச்சு வந்து வச்சுக்கோங்க, 1 வருஷம் கழிச்சு கூட பறிக்கலாம் இல்லையா? எல்லாமே ஒரு பாலை வந்து தள்ளி விட்டா அது எவ்வளோ தூரம் ஓடுதோ ஓடட்டும், அது இறுதியில் நம்ம பார்த்து நமக்கு ஃபேவரபுளாக என்ன பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கலாம்னு தான் பாஜக நினைக்கிறாங்க. பாஜக இப்போ எல்லா விஷயத்திலும் என்னன்னா ஆரம்பிச்சு வச்சிடறாங்க. அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே அதில் என்ன ஆதாயம் இருக்கோ, அமித்ஷா விஷயம் ஓடிட்டே இருக்கு, டக்குன்னு இது எப்படி திசை திருப்பணும்னு பார்த்து டக்குன்னு திசை திருப்பாங்க. எல்லாம் நீங்க இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதானி விஷயத்தை திசை திருப்பி, அதானி விஷயத்தையே பேசியிருந்தாங்க எதிர்கட்சிகள். உடனே கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுறதுக்கு 2 நாள் ஒத்துட்டாங்க, அதில் திசை திருப்பி அப்படி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ள நடுவில் கொண்டு வந்தாங்க. அப்படி அதை பீப்புளோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணதில் வந்து பிஜேபி ரொம்ப கிளியரிங்க, அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் அவருடைய பதவியை பறிக்கிறதுல குறியா இருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாரு பார்லிமெண்ட்லன்ட்டு. அவரை பப்புன்னு சொன்ன காலம்லாம் மலேரி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணுறாரு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளை தூண்டி விட்டு ராகுலுக்கு எதிராக பேச வைக்கிறானுங்க. அதுவும் பிஜேபி பண்ணுற வேலை தான்.
அதுவும் பிஜேபி பண்ணுற வேலை தான். நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி பேசுங்க, அவர் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி அவர் தலைமையை வேணாம், இந்த தலைமை மம்தா தலைமையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் வருது இல்லை. அது கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஆட்கள் இன்டெரக்டாக வேலை செய்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக எங்க நாட்டிலேயே பெரிய கட்சி காங்கிரஸ், மோடிக்கு அடுத்தபடியே பெரிய தலைவர் ராகுல் தான். இவங்களாம் மம்தா பானர்ஜிக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இல்லை லல்லு பிரசாத்துக்கும் இல்லை சரத் பவாருக்கும் இல்லை இவருக்கு உத்தவ் தாக்கரேக்கும் நாடு முழுக்க செல்வாக்கு இருக்காங்க. ராகுலோட பெரிய செலவாக்கு வச்சவங்களா? பட் சீனியர் அவங்க என்ன சொல்றாங்க, சீனியாரிட்டி படி பாக்குறப்ப அங்க மம்தா பானர்ஜி கொடுக்கலாமே, அவங்களுக்கு வந்தவங்க தானே. அதை நீங்க முதலே எடுத்து பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? நீங்க தான் நடுவில் வேலைக்கு போனீங்க. நீங்க வெறும் வெஸ்ட் பெங்கால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க, நீங்க வெளியே வரமாட்டேறீங்களே. உங்களுக்கு அங்க பல பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு பாஜக ரொம்ப குறைச்சல் கொடுக்குறா, நீங்க அங்கேயே இருக்கீங்க, வெளியே வரமாட்டேறீங்க. நீங்க ராகுல் காந்தி இந்தியாவை அளந்தாரு, காலால் அளந்தாரு, தெற்குல இருந்து வடக்க போனாரு, மேற்குல இருந்து கிழக்கு போனாரு. நீங்க போறீங்களா? அது மாதிரி போனீங்களா? அவர் தன்னை கஷ்டப்படுறாருல, மக்கள்கிட்ட போய் பாக்குறாருல, அவர் பெரிய தலைவராக வந்துட்டாருல, 100 இடங்களை வாங்கினார்ல, 52 இடங்களில் 100 இடங்களுக்கு கொண்டு போயிருக்காருல. அதனால காங்கிரஸ் இவங்களுக்கு என்னன்னா, அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸோடைய சப்போர்ட்டும் வேணும், ஆனால் காங்கிரஸ் வளரக்கூடாது, பாஜகவும் வரக்கூடாது. வரக்கூடாது. இது மாதிரி அவங்களோட நோக்கம் அது ஆக்சுவலா. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த அகிலேஷ் யாதவோ இல்லை மம்தா பானர்ஜியோ காங்கிரஸ் ஓட்டை தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் காலி பண்ண இடத்த தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் செல்வாக்காச்சு அவங்க ஓட்டு போயிடும். அதனால காங்கிரஸ் வேணும், ஆனால் காங்கிரஸ் வளரக்கூடாது, செல்வாக்கு பெறக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சில சமயம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவா, காங்கிரஸ் முக்கியமான கட்சி காங்கிரஸ், அதை மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது பாஜகவுக்கு உதவி பண்ற மாதிரி தானே கிட்டத்தட்ட. அதை அவங்க பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களா, பாஜக சொல்லி பண்றாங்களா, இல்ல பாஜக இதுக்குன்னு 4 பேரை உள்ள எப்படி இங்க விசிகேக்குள்ள ஆதவர்ஜனா போன மாதிரி அங்க அந்தந்த கட்சிக்குள்ள 4 பேர், RSS ஆளுங்க 4 பேர் உள்ள இருக்காங்களா தெரியாது. சொல்றேன் நான், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அவங்க அமித்ஷா மாற்றிட்டார் மொத்தத்தில் இந்த விஷயத்துல, தப்பிக்கிறதுக்கு திசை திருப்புறார். இப்ப கேஸ் அது இது நீங்க சொல்ற மாதிரி மீடியா அதையே கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஆனா அவர் பேசினது உண்மை, அன்னைக்கு லைவா வந்திருக்கு எல்லாமே. நீங்கள் எக்ஸ்ட்ராவில் அதை எடுன்றாரு, அது இதுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருப்பாங்க. இனிமேல் எடுத்து என்ன பண்ணுறது, இனிமேல் ஃபார்வேர்டு தான் ஆகிட்டு இருக்குமே தவிர இனிமேல் அதை எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் பேசினது உண்மை. அது பேசினது அவங்க ஐடியாலஜிக்கலாக அம்பேத்கர் எதிரானவர். அவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த அம்பேத்கரை பற்றின உண்மையான எண்ணம் வெளியில் வந்துடுச்சு, அவ்வளோதான். இவ்வளோ ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களை சுட்டி காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை அவங்க பயன்படுத்துறாங்க. பட் அது மக்கள் முன்னாடி ரீச் ஆக மாட்டேங்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இப்போ நம்ம பேசுன மாதிரி மம்தா பானர்ஜி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க ஆதரிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ ஒரே தேர்தல் அவங்க எதிர்க்கிறாங்க மம்தா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு எதிராக இருக்கா, இல்லை இந்த இந்தியா கூட்டணிங்கிற ஒன்றை தவிர்த்துட்டு காங்கிரஸ் மட்டுமே தனிச்சு நின்னாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியுமா? இல்லை, காங்கிரஸ் தனிச்சுலாம் எதிர்ப்பை கொடுக்க முடியுமான்னா சில மாநிலங்களில் கொடுக்கலாம். இப்போ ஹரியானாவில் ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம், அவங்க உட்கட்சி பூசல்னால வரலாம், ஆனால் நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்கினாங்க. சில மாநிலங்களில் காங்கிரஸுக்கு தனித்தே கூட சில வாய்ப்புகள் இருக்குண்ணா, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு. இமாச்சல பிரதேசில் வரலாம், ஹரியானாவில் வரலாம், இந்த மாதிரி சில இடங்கள்லாம் அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்நாடகாவில் தனியாக தானே வராங்க, ஸோ தெலுங்கானாவில் தனியாக தானே வராங்க, கேரளாவில் தனியாக கூட்டணி இருக்குது. இருந்தாலும் முக்கியமான பார்ட்டி காங்கிரஸ் தானே. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா காங்கிரஸ் ஒரு இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் இருக்காங்களே இந்தியா கூட்டணியில், அவங்க காங்கிரஸ் வளரக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல. காங்கிரஸுக்கு ஒரு இடம் கூட தரமாட்டேன். அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணார், 10 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது, காங்கிரஸுக்கு ஒரு 4 தொகுதி கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒரு 2 தொகுதி கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தொகுதி கொடுக்குறேன், நீங்கள் கடைசியில் நீங்கள் 10லையும் போட்டு 2 தான் வின் பண்ணீங்க. காங்கிரஸோட இருந்தீங்கன்னா ஒரு 4-5 வின் பண்ணியிருக்கலாம். நீங்கள் விட்டீங்கள, கோட்டை விட்டீங்கள. ஸோ பாயிண்ட் என்னென்னா இவங்க காங்கிரஸோட ஒரு இணக்கமான போக்கு. காங்கிரஸும் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். பல மாநிலங்களில் வேறு பல கட்சிகளுக்கு இடங்கள் கொடுக்கணும். இப்போ ஹரியானாலேயே ஆம் ஆத்மிக்கு ஒரு 10 இடம் கொடுத்தாங்கன்னா அந்த ஆட்சி வந்திருக்குங்க. அப்போ கொடுக்காத விட்டாங்க காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் தன்னோட உட்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும், கோஷி பூசலை தீர்க்கணும், அடிப்படை கட்டுமானத்தை வளர்க்கணும், அப்புறம் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அது பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு ஒரு இரும்பு ஒரு அயன் ஹேண்டோட ஒரு தலைவர் தேவை. ஆனால் அது பெரிய கட்சியாக இருக்குது, நிறைய இடங்கள் பெற்றிருக்கு, இந்தியா முழுக்க இருக்குது. ராகுல் ஒரு மோடிக்கு அடுத்தபடியாக பெரிய தலைவராக இருக்கார். அதெல்லாம் உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மையை இந்தியா கூட்டணி கட்சிகள் உணர்ந்து காங்கிரஸோட தங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபைனலாக என்னன்னா ராகுல் சில இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் பின்னாடி பலமாக இருக்குது. பலமாக இருக்குன்னா எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது, பாஜகவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. கூடிய மட்டும் மற்ற கட்சிகளை அனுசரித்து போய் மாநில எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் கூட்டணி அவங்க பலமாக இருக்கிற ஸ்டேட்டில்
மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடத்த கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அவங்க பலமாக இருக்கிற ஸ்டேட்டில் கோஷி பூசலெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க பலமாக இருக்கிற ஸ்டேட்டில் இன்னும் அடிப்படை கட்டுமானங்களெல்லாம் இன்னும் வளர்த்து பாஜகவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் 2 ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.